அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சைபீரியா அது இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஒரு அங்கம். சொல்லப்போனால் மொத்த ரஷ்யாவினுடைய 77% இந்த சைபீரியா தான் இருக்கிறது. சைபீரியா மட்டும் ரஷ்யாவுக்கு இல்லை என்று சொன்னால் ரஷ்யா ஒரு குட்டி நாடு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த சைபீரியாவுடைய பகுதி, அதனுடைய வரலாறு, அங்கே உள்ள முஸ்லிம்கள் சுமார் 16ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய தாத்தார் மன்னர்கள் தான் சைபீரியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கு ஏராளமான முஸ்லிம்கள் இருந்தார்கள். 16ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் சைபீரியாவுக்கு, இஸ்லாமிய சைபீரியாவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. அதற்கு காரணம் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்கள். 2 மன்னர்கள் தங்களுக்கிடையிலே சண்டையிட்டு கொண்டார்கள். இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஜார் மன்னர்கள் அந்த பகுதியையும் கைப்பற்றி கொண்டார்கள். 1598ஆம் ஆண்டில் சைபீரியா வீழ்ந்து போனது, வீழ்ச்சி அடைந்தது. முஸ்லீம்களுடைய கையை விட்டும் அது கலண்டு விட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அங்கே பொதுவாக அங்கு நடந்ததெல்லாம் இன அழிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். சைபீரியாவிலே பல ரஷ்ய மக்களை குடிபெயரச் செய்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் சைபீரியாவிலிருந்து குடியேறினார்கள். சைபீரியாவுடைய மக்கள், பூர்வீக குடிகள் என்ன ஆனார்கள்? அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 1709ஆம் ஆண்டு சுமார் 2,30,000 பேர் ரஷ்ய மக்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டார்கள். இது மட்டுமல்ல, சைபீரிய பகுதிகளில் அவர்கள் கொண்டு குடியமர்த்தக்கூடிய மக்களில் பலருக்கும் பல வியாதிகள் உள்ளவர்களை கொண்டு வந்து சேர்த்து அந்த வியாதிகளின் மூலமாக தொற்று பரவி அதிலும் பல மக்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள். சைபீரியா என்பது தடுப்பு காவல் மையத்திற்கு பேர் போனது. ரஷ்யாவினுடைய மற்ற பகுதிகளில் இருந்து நாடு கடத்தப்பட்டு தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் தாங்களாக யாரை கிளர்ச்சியாளர்கள் என்று முடிவு செய்கிறார்களோ அவர்களை ஒன்று கொள்வார்கள், அல்லது அவர்களை நாடு கடத்தி சைபீரிய காடுகளில் கொண்டு வந்து அங்கே தடுப்பு காவல் மையங்களில் வைப்பார்கள். தடுப்பு காவல் மையம் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. சின்ன சின்ன இடத்திலே நிறைய பேரை அழைத்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தமானது தான் சைபீரியா. இன்னும் சொல்லப்போனால் சைபீரியா ஒரு குளிர் பிரதேசமும் கூட. குளிர்காலத்திலே ஜனவரி மாதங்களிலெல்லாம் -25 டிகிரி என்கிற நிலையில்தான் அங்கே ஒரு குளிரானதாக இருக்கும். பயங்கரமான குளிர் உள்ள பகுதி. சைபீரியா மட்டும் முஸ்லிம்களுடைய கையிலிருந்து போகாமல் இருந்திருந்தால் இன்று உலகத்திலேயே ஆகப்பெரிய இஸ்லாமிய நாடு சைபீரியா என்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கும். ஆனால் அப்படியான ஒரு நிலை உலக வரலாற்றில் நடக்கவில்லை என்பதுதான் இப்போதைய யதார்த்த சூழல். இந்த சைபீரியாவை எடுத்துக்கொண்டால் 77% கொண்டது. ரஷ்யாவிலே கடும் குளிர் பிரதேசம். அங்கே குளிரான காலங்களில் பறவைகள் கூட வாழ முடியாது. அந்த சமயங்களில் பறவைகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு வலசை போகும். ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த டமாஸ்கஸ் போன்ற பகுதிகளுக்கு பறவைகள் வலசை போகும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முஸ்லீம்கள் அங்கே சைபீரியாவிலே துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் அதே சமயத்திலே டமாஸ்கஸில் நடந்து கொண்டிருந்த இஸ்லாமிய ஹலீஃபாக்களுடைய ஆட்சியின் போது முஸ்லிம் மக்கள் ஏராளமான வக்ஃபுகளை செய்தார்கள். வக்ஃபு பள்ளிவாசலுக்காக, மதரசாக்களுக்காக, ஏழைகளுக்காக, குடும்பத்தார்களுக்காக, இப்படி பலவிதமான வக்ஃபு செய்தார்கள். வக்ஃபு சொத்துக்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அரசாங்கம் அறிவித்தது, இனிமேல் யாரும் தங்கள் இஷ்டத்திற்கு வக்ஃபு செய்யக்கூடாது. வக்ஃபு செய்வதாக இருந்தால் அரசாங்கம் அதற்கென்று ஒரு கமிட்டி அமைத்திருக்கும். அந்த கமிட்டி என்ன சொல்கிறார்களோ அந்த யோசனைப்படி தான் அவர்கள் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த முடிவின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே ஒரு பெண்மணி வந்து, நான் என்னுடைய தோட்டங்களை வக்ஃபு செய்ய நினைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் அந்த கமிட்டி, மார்க்க அறிஞர்கள் உட்பட பலரும் கொண்டு அந்த கமிட்டி ஆய்வு செய்துவிட்டு அந்த பெண்மணிக்கு தகவல் கொடுக்கிறார்கள். இங்கே இஸ்லாமிய அரசாங்கத்திலே வக்ஃபு சொத்துக்கள் நிரம்ப இருக்கிறது. பள்ளிவாசல்களுக்கு, மதரசாக்களுக்கு, மக்பரா கபுருஸ்தான்களுக்கு, அடக்கஸ்தலங்களுக்கு உங்களுடைய வக்ஃபுகள் இப்பொழுது தேவைப்படாது. அதே போன்று ஏழைகள், அனாதைகள், விதவைகள், சிரமப்பட்டவர்கள் என்று யாருக்கும் இப்பொழுது புதிதாக வக்ஃபு செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று சொன்னால்
சைபீரியாவிலிருந்து பறவைகள் வலசை வருகிறது. அங்கே குளிர்காலத்திலே குளிரை தாங்க முடியாமல் நம்முடைய பகுதிக்கு அவை வருகின்றன. அந்த பறவைகளுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான உணவுகள், தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக உங்களுடைய சொத்துக்களை வக்ஃபு செய்யுங்கள் என்றார்கள் அந்த கமிட்டி. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சைபீரியாவிலிருந்து வரக்கூடிய பறவைகளுக்கு கூட முஸ்லீம்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட முஸ்லீம்களின் இந்த தியாக உணர்வுகளின் காரணமாகத்தான் இன்று வரையிலும் ஏராளமான சோதனைகள், பொருளாதார, உயிர் மூலமாக பொருள் உயிர் நஷ்டங்களை அனுபவித்தும் கூட இஸ்லாம் தன்னுடைய தனித்தன்மையை கட்டி காத்து கொண்டு ஒரு புள்ளிக்கூட மாறாமல் அப்படியே இன்று வரையிலும் அது வெற்றி நிலை போட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்த இஸ்லாமிய உணர்வுதான் காரணம் என்று சொல்ல வேண்டும். அதை மரணம் வரையிலும் இறுதி வரையிலும் கட்டிக்காக்க வேண்டியது நம்முடைய அனைவருடைய பொறுப்பும் கூட. அல்லாஹு யௌஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.